வெல்கம் டு வளமதிஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th physics எக்ஸாம்பிள் 2.10 தான் பார்க்க போகிறோம். கம்பேர் த காம்பனன்ட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் வெக்டார் ஈக்குவேஷன்ஸ். A f vector is equal to ma vector. Here m is a positive number. P vector is equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது கம்பேர் த காம்பனன்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். f vector is equal to ஃபர்ஸ்ட் என்ன f vector is equal to ma vectorன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம வந்து 3 வெர்டிசஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா xyzல அப்படி தான் எப்பயுமே எடுப்போம். அது மாதிரி அப்படி எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எஃப் வெக்டார் எழுதிக்கலாம். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து த்ரீ வெக்டார்ஸில் வந்து நம்ம எழுதுறதுக்காக யூனிட் வெக்டார்ஸில் வரணும் இல்லையா, அதுக்காக நம்ம 3 வெக்டார் எழுதிக்கலாம். எஃப்எக்ஸ் ஐ வெக்டார் எஃப்எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எஃப்ஒய் ஜே கேப் ப்ளஸ் எஃப்இசட் கே கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். எம்வே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் நம்ம வந்து எம் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் தான். ஸோ அப்போ வந்து எம் கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்போ எம் இன்ட்டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எம்ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் எம்ஏஇசட் கே கேப். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே கொடுத்துருக்காங்க. எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கணும். ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் கம்பேர் த காம்பனன்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பேர் த காம்பனன்ட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஐக்கு ஐ, ஜேக்கு ஜே, கேக்கு கே. ஓகேவா? அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து எஃப்எக்ஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ் ஐ கேப். அவ்வளோதான். பார்த்தீங்களா? கம்பேர் த காம்பனன்ட்ஸ் அதுதான் ரெண்டு பண்ணியிருக்கோம். எஃப்ஒய் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஒய் ஜே கேப். எஃப்இசட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஇசட் கே கேப். அதான் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டு பக்கமும் ஐ இருக்கனால நமக்கு வந்து ஐ கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ், எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஒய், எஃப்இசட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஇசட் அப்படின்னு வரும். அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். பி வெக்டாரே அதே மாதிரி 3 இதில் எழுதிக்கோங்க. பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப்னு எழுதிக்கலாம். அப்போது 0 வெக்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 0x ஐ கேப் ப்ளஸ் 0y ஜே கேப் ப்ளஸ் 0z கே கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே தானே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவல் பண்ணுறோம். இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்பேர் த காம்பனன்ட்ஸ் பண்ணும்போது ஐக்கு ஐயும் ஜேக்கு ஜே கேக்கு கேன்னு கம்பேர் பண்ணுவோம். இப்போ பிஎக்ஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 0x ஐ கேப், பிஒய் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 0y ஜே கேப், பிஇசட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 0z கே கேப் அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஐ கேன்சல் ஆகிடும். இப்போ பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இங்கே பிஒய் இஸ் ஈக்குவல் டு 0, பிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. இது வந்து நமக்கு 3 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.